ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கட்கிலர் விஜய் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கலிப்ஸ் டாப் ரேட் 100% வான்காவோட எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் போட்ட எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதோட இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்படின்னா தான் பார்க்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்குமே அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், லாஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் நெக்லஸ் அவனுக்கு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பில்டிங்லேருந்து வேட்டையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாம்பி ஹண்ட் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம். சாப்டர் 4 ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கதவை திறந்துருப்பான். திறந்துட்டு என்னன்னா பயம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஏற்றி ஓப்பன் பண்ணியிருப்பான். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பைல்வான் ஜாம்பி வந்திருக்கும். அந்த ஜாம்பியும் அப்போ ஹீரோவை பார்க்க, ஹீரோ அதை பார்த்துட்டு இது நார்மல் ஹியூமனோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இது நார்மல் ஹியூமனில் எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு இப்போயும் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஜாம்பிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துருப்பான். அதோட ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும், அதை ஸ்டேட்டஸ் கூட காமிச்சிருக்கும். இருந்தாலும் இது மற்ற ஜாம்பிஸோட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைச்சு, ஆனால் என்னதான் இருந்தாலும் நான் இதோட ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லி அவனும் பார்க்க, அப்போ பட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது பரண்டி வந்திருக்கும். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டாச் பண்ணியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் மேலே அது பாஞ்சு வர, அப்போ ஹீரோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிருப்பான். எஸ்கேப் ஆகிட்டு கழுத்துலேயே ஒரு கத்தியை வச்சு குத்தி விட்டுருப்பான். ஆனாலும் அது சாகாமல் இருக்குது. காலை வச்சு அப்படியே எத்த வர ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதை முடிச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோவும் நம்ம முட்டாள்தனமாக அதை விட்டுட்டேன், அதை சிங்கிள் அட்டாக்கில் போட்டது இல்லாமல் எப்படி நான் அதை அப்படி விட்டேன் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பேக்கை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஒரு ஷாக்கு. என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த ஜாமி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட அப்பா கைஸ், அந்த ஃபோட்டோ அதில் இருந்திருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகிட்டு சரி என்ன இருந்தால் என்ன, உள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உள்ளே ஒரு சுற்றி இருக்குது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பேர்மெண்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினச்சி பார்த்துட்டு அடுத்த ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்பர் 206 ரூமுக்கு போகிறான். போயிட்டு ஜோம்பி உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா, உள்ளே யாராச்சும் இருந்தால் கதவை தருங்க, நான் உங்களை கொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் என்னடா இது எவனும் வர மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நம்மளே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடச்சிட்டு இது ஜாம்பியை க்ளீன் பண்ணுறதுக்கான நேரம்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போய் பார்த்தா அங்கே பார்த்தா அவனுக்கு சரியான சாக்கு. ஹீரோ பார்த்துட்டு அங்கேயே ஜெர்க்காயிருப்பான். அப்படி என்னடா நினைச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 முடியுது. சாப்டர் 5 ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிங்க அப்படியே மேட்ரு பண்ணிட்டு இருந்திருக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு அந்த ஜாம்பியும் அந்த ஹீரோவை பார்த்துட்டு டேய் இது என் பொண்டாட்டிடா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைடா, தப்பாலாம் எதுவும் பார்க்காதடா, அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, கதவை மூடு அப்படின்னு அது இப்போ பார்க்க அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கதவை மூடிட்டு வெளியே வந்துட்டு ஐயோ இது லவ் ஹோட்டலுங்கிறது மறந்துட்டேனே, இந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பியாக மாறினக்கப்புறம் கூட மேட்ரு பண்ணுவீங்களாடா, நீங்களாம் திருந்த மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா திரும்பி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிருப்பான். உள்ளே போயிட்டு பார்த்தா அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நைட்டாக எட்டி பார்க்க அந்த ஜாம்பி பார்த்துட்டு டே இங்கே என்ன 10 மணி ஷோவாடா நடத்துகிறாங்க, நீ பஞ்சத்தில் பஞ்சம் மாதிரி எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா திருப்பி அட்டாக் பண்ண வந்திருக்கும் அந்த ஜாம்பியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அண்ணே நான் எதுவுமே பார்க்கலண்ணே, எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே, நான் சின்ன பையனை என்ன மன்னிச்சு விட்டுருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்ல எனக்கு தெரியும்டா நீ மறைஞ்சிருந்தே பார்க்க மர்மம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தடா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரீ அட்டாக் பண்ணியிருக்கோம். அப்போ யார் சாமி இவன் என்ன சொன்னாலும் போக மாட்டேங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் அது கூட சண்டை போட அந்த ஜாம்பியும் யாரா ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை அட்டாக் பண்ண வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் முன்னாடி பார்த்தா அந்த ஜாம்பியோட இந்த ஜாம்பி வீக்கெண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அரகண்டு இருந்தாலும் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் போட்டு அதை அடிச்சுட்டு இந்த கண்ணு தானே அவளோட அழகை ரசிச்சது, அதை முதல்ல முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணையும் போட்டு குத்தி கொண்டு விட்டுருப்பான். அப்போ அந்த ஃபீமேல் ஜாம்பி வந்துட்டு ஐயோ அத்தான் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வர ஹீரோவும் அத்தனாவது வித்தனாவது போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கழுத்தில் போட்டு முடிச்சு விட்டுட்டு அண்ணா நீங்கள் சொர்க்கத்திலேயாச்சும் போயிட்டு நிம்மதியாக இருங்க, இங்கே தான் உங்களோட காதல் ஒன்று சேரல, சொர்க்கத்திலேயாச்சும் ஒன்று சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு XP +2 அப்புறம் கோல்டு +2 கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமில் அவனோட நேம் காமிச்சிருக்கும். ஆக்சுவலாக கைஸ் ஹீரோவோட உண்மையான நேம் பார்த்தீங்கன்னா லிங்கிலு, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா GUE அப்படின்னு காமிக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம் விளாடும்போது நம்ம ரியல் நேம் இல்லாமல் வேற ஒரு நேம் நமக்கு அந்த சிஸ்டத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு நேம் வச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இவனை கங்க்ராட்ஸ் பண்ணுது. இப்போ இந்த 2 ஜாம்பியை கொண்டான் இல்லையா, அதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராப் கிடச்சிருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சந்தோஷமாக பார்த்துட்டு அப்போ இது 100% ட்ராப் ரேட்டுங்கிறது உண்மை தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப்பை நினச்சிப்போம். பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தா 100 ஜாம்பிக்கு மேலே கொண்டிருப்பான். 100 ஜாம்பிக்கு மேலே கொண்டாலுமே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாதாரண தண்ணி பாட்டில் மட்டும்தான் கிடச்சிருக்கும். அதெல்லாம் ஹீரோ நினச்சிட்டு இதுதான் லக்குக்கும் அன்லக்குள்ள டிஃப்ரெண்ட் போல், லக்காக இருக்கிறதே ஜம்ம ஜாலி தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்கில் கார்டு என்னென்னு பார்க்குறான். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்கில் கார்டு இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா ட்ராப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்கில் கார்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் யாராச்சும் 10 மீட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க மறைஞ்சிருந்தால் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அவங்க நம்மக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது.
இதை பார்த்தீங்கன்னா 10 ஹவருக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுது. இப்போ ஹீரோவும் அதை யூஸ் பண்ணுறான். இப்போ அதுக்கப்புறம் ஹீரோ இங்கே ஏதோ பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ யாருடா மேலே அது இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த காஜு பிடிச்ச கிழவன் இருந்திருப்பா பார்த்தீங்களா, அவன் மேலே வந்திருப்பான். அவனுக்கு ஹீரோவை பார்த்துட்டு ஸோ நீ தானடா இங்கே மயிறு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கத்த இந்த மாதிரி இலைங்கெல்லாம் ஏன்டா இங்கே வந்து என் உசுரம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். எனக்கு நீ மண்டி போட்டு காட்ஃபாதர்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேளு, அப்படின்னா நான் போனால் போதுன்னு உன்னை மறிச்சு விட்றேன், இல்லை அப்படின்னா உன்னை இங்கே உரிச்சு எடுத்துரும் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல ஹீரோவும் எதுவுமே கேட்காம அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனை என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் குத்த வர ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டாச் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கையில் பொருள் எடுத்துகிட்டு அவனுக்கு போட போகிறான்னா என்னன்னு தெரியல, கையிலனா பொருள் எடுத்து ரெடி ஆகிட்டான். சாப்டர் 5 பார்த்தீங்கன்னா அப்படியே முடியுது. சாப்டர் 6 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இருந்துட்டு டேய் என்னடா நான் குத்த வரதுலேருந்து நீ டாச் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அட்டாக் பண்ண வர திரும்பவும் டாச் பண்ணிடுறான். டாச் பண்ணிட்டு அவனை பார்த்தீங்கன்னா டேய் நீ இங்கேயே எனக்கு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுரு, இல்லைன்னா அது வரைக்கும் அவனை சும்மா விட மாட்டேன், அவனை திருப்பி அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பக்கம் அப்போ பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பான். என்னன்னா பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையில் பார்த்தீங்கன்னா பொருள் இருந்திருக்கும். ஹீரோவும் என்னடா உனக்கு பயமாக இருக்கா, நான் வேணா அவனை இப்படியே கொன்றவா, இல்லாட்டி ஜாம்பிட்ட கடி வாங்க விட்டு அதுவும் 1 மணி நேரம் கழிச்சு நீ ஜாம்பியாக மாறினக்கப்புறம் கொல்லவா, அப்படி பண்ணால் உனக்கு வலிக்காது அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். ஆனால் என்ன பண்ணுறது, இன்னும் 1 மணி நேரத்தில் நான் இங்கே இருக்க எல்லா ஜாம்பியும் கொண்டுருவேனே, அப்போ உனைய சும்மா விட்டா நீ தப்பிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா அங்கேயே கொண்டுறான். அந்த அப்பாகலிப்ஸ் வேர்ல்டில் உனக்கு பேசணும்னா அதுக்கு உன்ட்ட பவர் இருக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க நீ ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போவான். அப்படியே போய்ட்டு நெக்ஸ்ட் டோரை அப்படியே தட்டி பார்க்குறான். ஹலோ இங்கே யாராச்சும் இருக்கீங்களா, நான் சவர் பைப்பை செக் பண்ண வந்திருக்கேன், கதவு திறங்க. அதுக்கப்புறம் ஹலோ நான் பெட் ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன், கதவு திறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக கதவை தட்டி பார்க்குறான். அதுக்கப்புறம் இன்னொரு ரூமுக்கு போகிறான். அங்கே போய்ட்டு நான் டெலிவரி பாய் வந்திருக்கேன், கதவு திறங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட அங்கே யாருமே எந்த ரெஸ்பாண்ட் வந்திருக்காது, எந்த ஒரு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருந்திருக்காது. அப்போ ஹீரோ வந்துட்டு என்னடா இது மதுரை வீரனுக்கு வந்த சோதனை, ஒரு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி சிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்க அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம். அவனும் பார்த்தீங்கன்னா பல நாள் பஞ்சத்தில் அடிபட்டு அவனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி ஆஹா ஜாம்பி அப்படின்னு சொல்லிட்டு குசியாக பார்த்தீங்கன்னா கதவை திறக்க உள்ளே பார்த்தா ஒரு ஜாம்பி இருந்திருக்கும். அது இவனை பார்த்துட்டு என்னால் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஹீரோவும் உனக்கெல்லாம் அந்தளவுக்கு சீன் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா வெட்டுன்னு வெட்டி விட்டுருப்பான். வெட்டி விட்டுட்டு காலெலாம் வச்சு சண்டை போட்டுருக்காங்க கைஸ், காமெடியாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு வெட்டை போட்டு அதையும் அங்கேயே கொண்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அதுலேருந்து ஒரு ட்ராப் கிடைக்குது. அது என்ன ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஸ்கை ஒயிட் லிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு கிடச்சிருக்கு. ஹீரோவும் அந்த லிக்கரை பார்த்துட்டு நாட் பேட், நல்ல லிக்கர் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துருப்பான். சரி இந்த ரூமில் ஏதாச்சும் தேருமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தேருதான்னு சொல்லிட்டு அவனை சுற்றி முற்றி தேடி பார்க்க அந்த ரூமில் பார்த்தா எதுவுமே தெரியிருக்காது. சரி பரவாயில்ல, இந்த ரூமில் தான் எதுவும் தெரில, இன்றைக்கி நைட்டு ரூமு இங்கே டெரா போட்டுடலாம், அந்த ரூமும் பார்க்க நல்லா தான் இருக்குது, இங்கே டெரா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க சரின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் டெரா போட போயிருப்பான். சிஸ்டம் பார்த்தா எங்களோட மரியாதைக்குரிய பிளேயர் உங்களுக்கு லெவல் 3 போக இன்னும் 6 XP தேவைப்படுது, அதனால நீங்கள் போய் ஹன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மணி என்னென்னு பார்த்துப்பான். மணி பார்த்தா 7:40. ஐயோ போச்சு, மணி 8 இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 இங்கே முடியுது. சாப்டர் 7 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மணியை பார்த்துருப்பான் இல்லையா, மணியை பார்த்துட்டு ஷாக்காயிருப்பான். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஹீரோ கம்ப்ளீட் இன்னும் பண்ணல, அது 8 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ஆகணுமா, அதுக்கு இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 ஜாம்பியை கொண்டு ஆகணும். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதனால அப்படியே லெவல் 3 போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து காட்டியிருக்கோம். ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து ஓடி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி ஓடிக்கிட்டு இருக்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போகிற வழியில் ஒரு போர்டு வந்திருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் நம்பர் 3 உங்களுக்கு வேணும்னா எப்போனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கோம். என்ன டெக்னீஷியன் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பார்த்துருப்பான். அப்போ தான் ஒரு விஷயம் அவனுக்கு புரிய வந்திருக்கும். ஆக்சுவலி கைஸ் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் நம்பர் 3ங்கிறது ஒரு பர்சன் கிடையாது, மொத்தமாக பார்த்தா 3 பர்சன். அதில் ஒரு பர்சனை ஹீரோ ஃபஸ்ட்டே போட்டு சொல்லியிருப்பான், 2வது பர்சனை பார்த்தா அந்த ஜாம்பி கூட மேட்ரு பண்ணும்போது போட்டு சொல்லியிருப்பான். இப்போ இன்னும் மிச்சம் ஒரு ஜாம்பி இருக்கும், அதையும் எப்படியாச்சும் நம்ம போட்டு தெளிவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே நாய்ஸ் கிரியேட் பண்ணால் உள்ளேருந்து ஒரு சத்தம் வந்திருக்கும். அந்த ரூம்லேருந்து ஹீரோவும் என்ன சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துருப்பான். போய் பார்த்தா அங்கே பார்த்தா யாருமே காணும். எங்கடா என்னடா ஆளை காணும், சத்தம் மட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த ஷெல்டருக்குள்ளே இருந்து சத்தம் வரும். ஷெல்டருக்குள்ளே இருந்து சத்தம் வரதை பார்த்துட்டு இதுக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும். உள்ளே பார்த்தா அங்கே ஒரு மேல் ஜாம்பியும் ஃபீமேல் ஜாம்பியும் பார்த்தீங்கன்னா அந்த ஏணிப்படியில் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருந்திருக்குங்க. ஆக்சுவலாக அந்த ஃபீமேல் ஜாம்பி இருக்கல கைஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னீஷியன் நம்பர் 3 இருக்க லாஸ்ட் ஜாம்பி. இதுதான் ஹீரோ கொல்லணும் வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த 2 ஜாம்பியை உள்ளே தள்ளி விட்டுட்டு அவனும் பார்த்தீங்கன்னா உள்ளே குதிச்சிருப்பான். உள்ளே குதிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் ஜாம்பி சட்னி மாதிரி அங்கேயே அது கதையை முடிச்சு விட
அந்த மேல் ஜாம்பி இருந்துட்டு டேய் அவன் உசிரடா அவளை போய் கொண்டுட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண வர நீயும் அவ கூட சேர்ந்தே போயிட்டு வாடா நரகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா அங்கேயே கொண்டு முடிச்சு விட்ருவான். கொண்டு முடிச்சுட்டு ஹீரோ கத்தியை பார்க்குறான். கத்தியை பார்த்தா இது அவ்வளோதான், இதுக்கு மேலே இது வேலை செய்யாது போல இருக்குது, இது யூஸ்லெஸ், இதோட நல்ல கத்தி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி இருந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு எப்பவும் போல் 2 ஜாம்பியை கொண்டதுனால சேம் டைம் கொண்டதுனால 2 எக்ஸ்பியோட சேர்த்து 4 எக்ஸ்பி கிடச்சிருக்கும். அதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா லெவல் 3 ஆப்டின் பண்ணிட்டான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இன்னுமே கொஸ்ட் முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தி என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ க்ளோ ஆகுது. என்னடா இது க்ளோ ஆகுதுன்னு பார்த்தா ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 முடியுது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதோட நம்ம சேனலோட மொத்தமான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.